புதுசா தலை தோனி கேப்டன் வந்திருக்காரு. அவர் ஐ திங்க் மோஸ்ட்லி கேப்டன்சி நல்லா தான் பண்ணியிருக்காரு இப்போ வரைக்கும். அதே மாதிரி இந்த வாட்டி பண்ணுவார்னு நினைக்கிறேன். அந்த பிளேயர்ஸ் ஹேவ் டு கிவ் த பெஸ்ட் இன் த பேட்டிங் ஆல்சோ. அண்ட் பவுலிங் ஓகே டீசெண்டா இருக்கு. பட் பேட்டிங் தே நீட்ஸ் டு இம்ப்ரூவ் வெரி வெல். ருத்ராஜ் பத்தி நமக்கு தெரியும். அவர் வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேன் அவரு. ஆனா இப்போ இதுக்கப்புறம் அவர் வந்து அவரால வந்து கண்டினியூ பண்ண போறது இல்ல. இப்போ அந்த இடத்தை யாரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் வந்து லைக் யங் பிளேயர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற மாதிரி ஷைக் ரஷீத் அது மாதிரி ஷைக் ரஷீத் வேற யார் ஷைக் ரஷீத் மாதிரி புது பிளேயர்ஸ்க்கு வந்து கொடுத்தா அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா லைக் ஃபியூச்சருக்கு வந்து யூஸ் ஆகும். இந்த இயருக்கு மட்டும்தான் ருத்ராஜ் கேக்வாட் கிடையாது. ஆனால் அடுத்த இயருக்கு வர சான்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ இப்போ வந்து முன்னாடியே வந்து லைக் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா அவன் நெக்ஸ்ட் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும்போது அவனோட முன்னாடியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம 5 மேட்ச்ல 4 மேட்ச் வந்து தோத்துட்டோம். இதுக்கப்புறம் ஒரு 9 மேட்ச் இருக்கு. இது எல்லாத்துலயுமே நம்ம வின் பண்ணாதான் அந்த பிளே ஆஃப்ஸ் எல்லாம் போக முடியும் நம்ம. சோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? போயிருவோமா? என்ன பொறுத்தவரைக்கும் போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து முன்னாடி வந்து ருத்ராஜ் கேப்டன்சி போன வருஷம் நல்லா தான் பண்ணான். ஆனா பேட்டிங் சரியா பண்ணல இந்த வருஷம். ஸோ இப்போ டோனி கேப்டன்சி வந்திருக்காரு. அவராச்சும் நல்லா யாருக்கு வந்து கரெக்டா பவுலிங் போடணுமோ அது கரெக்டா கொடுத்தா நல்லா இருக்கும். இல்லை ஜெயிக்க சான்ஸ் இருக்கு.